என்னடா இது பிரச்சனை பண்ண நம்ம ஆளுங்க வருவாங்க கூட்டிட்டு வான்னு சொன்னா இவ்வளவு பேரை தாண்டி எப்படி வருவாங்க? அண்ணே டீ. துணைக்கு இருந்தவெல்லாம் எங்கேயோ போயிட்டான். வெளியே என்ன நடக்குன்னு தெரியலையே. டீண்ணே. குர்ரா. சாமி, இந்த கையில் இவ்வளோ வித்தி வச்சிருக்கீங்களே, இந்த விரலை வாய்க்குள்ள இப்படி ஆட்டி நொழுப்பி அந்த லிங்கத்தை எடுக்க முடியுமா? சாக்கடைத்தான் அப்படி குச்சியை விட்டு குத்த வேண்டும். வாய்க்குள்ள அப்படி விரலை விடக்கூடாது. வாய்க்குள்ள விட்டா வராது, வாந்தி தான் வரும். கலீஜி சாமியா இருக்கீங்களே, தாடி இல்லாம நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. மகனே, எனக்கு கூட உன்னை தாடியோடு பார்த்த மாதிரியே இருக்கிறது. சபரிமலைக்கு 2 times போயிருக்கேன். 2 times? அதோ ஐயப்பன். யாரு யாரு காணா போட்டையா? ஹலோ. அடிச்சு வச்சு காயத்ரியோட அப்பனை காப்பாத்திட்டான். உள்ள போய் கல்யாணத்தை சீக்கிரம் நடத்தணும். வாங்க வாங்கடா. என்னடா இதையும் மாத்திட்ட? இனிமேல எந்த பிளானும் வராது. நான் சொல்றது கவனமா கேளுங்க. முதல்ல நீங்க குழந்தைகளே வணக்கம். வணக்கம் சாமி. ஐயோ அண்ணே, நம்ம தாந்தோனி வணக்கம். மணமக்களுக்கு எல்லாத்துக்கும் இவன் போய் லட்டு கொடுப்பான். ஆமா, ஆனா அதுல பன்னீருக்கு கொடுக்குற லட்டுல மட்டும் மயக்க மருந்த கலந்து வச்சிருவேன். அதை சாப்பிட்ட உடனே பன்னீர் மயங்கி கீழே விழுந்துருவான். உடனே எல்லாரும் டென்ஷன் ஆயிடுவாங்கல்ல. அந்த குழப்பத்துல நான் காயத்ரி கழுத்துல தலை கட்டிடுவேன். நீங்க என்ன பண்றீங்க? அண்ணி கூட்டு மணமேட பக்கத்துல இல்லைங்க. நான் கூப்பிட்டு தடால வந்து ஆசீர்வாதம் பண்ணிடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க, டைம் ஆயிடுச்சு. அங்க பத்தியா கன்னிங் அண்ணி இந்த ஐடியாவை கேட்டாயே நமக்கு. இதுதான் எனக்கு வேணும். இப்ப நம்ம என்ன பண்றோம்? பிளான் பிக்கு போறோம். நீ என்ன பண்ற? லட்ட காயத்ரி கொடுத்துரு. காயத்ரிக்கு லட்டை கொடுக்கதா? பாவம், அந்த பிள்ளை மயங்கி விழுந்துருமே. மயங்கி விழுந்து ஆம்புலன்ஸ் ஏத்துவாங்கல்ல. ஆமா, போற வழியில நான் தாலி கட்டிடுறேன். எப்படி ஐடியா? ஏது சூப்பர் ஐடியாவா இருக்கே. இந்த ஐடியாவையும் கன்னிங் எண்ணி கேட்டாயே நமக்கு. இதுதான்ப்பா நமக்கு வேணும். அவங்க புத்திசாலித்தனமா பண்றதா நினைச்சுக்கிட்டு பிளான் பி பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோம்? டக் டக் ரிவர்ஸ் கியர் போட்டு பிளான் ஏக்கு வருவோம். இப்ப லட்டை யாரு கொடுக்கணும்? பண்ணிருக்கா? எனக்கு இருக்க டென்ஷனுக்கு அமைச்சர் வணங்காமடி வாயில பெரிய லட்டா வச்சிருவோம் போல இருக்கே. வாயை மூடிட்டு சொன்னதை செய். அண்ணே வாங்க, கல்யாணத்தை நடத்தி வைங்க. அட இருப்பா, தம்பி வரணும்பா. தம்பி இல்லாம தலைவர் அட தம்பி வந்துருச்சுப்பா. தம்பி இல்லாம நான் கல்யாணத்தை நடத்த மாட்டேன். நான் சாமி இல்லாம வர மாட்டேன். சாமி உங்களா? அப்ப சாமி வரட்டும். வாங்க 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 வாங்க. பெரியப்பா, என்னம்மா? என்கிட்ட பிளான் ஏ சொல்லிட்டு பிளான் பி பண்றாங்க. எனக்கு எல்லாமே இப்பதான் புரிஞ்சுது. லட்டு சாப்பிட்டுட்டு அந்த பொண்ணு மயக்க போட்டு விழுந்தா அது நடிப்பு. பன்னீர் அவ கழுத்து தாலி கட்ட சொல்லுங்க. இனிப்பான வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது இனிப்ப சாப்பிட்டுட்டே ஆரம்பிப்போம். சாமி பிரசாதம் பா. சாப்பிடுறா. எடுத்துக்கொள் மகனே. அப்பங்காரன் சொன்னாதான் சாப்பிடுறாரு. எத்தனை பிள்ளைங்க கேக்குது இப்ப எல்லாம். எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆம்புலன்ஸுக்கு கொண்டு போயா? என்னடா இது மாப்பிள்ளைக்கு இப்படி மயக்கம் வந்து என் டிவிடி பிரச்சனை? தலைவரே, 50 கல்யாணமும் நடந்தாதான் சிடி. என்னடா இது? அவன் மயக்கம் போட்டு விழுந்ததுக்கு நான் என்ன செய்ய முடியும்? மகனே, மாப்பிள்ளை சென்றால் என்ன? இதோ 6 அடியில் ஒரு மாப்பிள்ளை, அங்கே 5 அடியில் ஒரு பொன் சேர்த்து வைக்கலாமே. 4 அடி நடந்தால் தாலி கட்டலாம். அது ரெடியா சொல்றீங்க சாமி. போங்க போங்க, தாலி கட்ட. ஆனா அந்த பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா? ஆனா தலைவரே, ஒரு கண்டிஷன். என்ன அளவு கண்டிஷன்? நான் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னா தாலிய எங்க அண்ணி அவங்க கையால எடுத்து கொடுக்கணும். யார் உங்க அண்ணி? அதோ அண்ணே 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 அண்ணே. ஐயோ இருமா இருமா, நீ பாட்டு போயிட்டேன்னா என் விஷயம் என்ன வருது? வாமா 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 வாமா. எடுத்து விடுமா? அங்க அவரு உடம்பு சரியில்லை. இப்பதான் மந்திரம் சொல்லிக்கிட்டு எடுமா. இந்த தாலி கட்ட சொல்லுமா. தாலி சொல்லு. ரெடி ஆயிடுச்சு. கொடுங்க. குடுமா, ஏன் தயங்குற? அந்த தாலி எடுத்து கொடுத்து எங்களை சேர்க்க போறது நீங்க. மாங்கல்யம் தந்தனானேன மம ஜீவன ஹேதுனா
ஏ டோன்ட் வரி பி ஹாப்பி எஸ்கேப் ஆய நமக்கு என்ன தாடி ஓட்டல கம்மு பத்தல அது இல்லடா கட்டின பாலத்துக்கு நீ தானே காசு கொடுத்தவன் நீங்க கட்டாத கட்டைக்கு தானே நான் அதை கொடுத்துட்டு வந்தேன் டிவிடியங்கடா அது கேபிஎன்ல ஓடுது கேபிஎன்ல ஓடுது ஐயோ ஆளை விடுங்க அமர்நாத் போகணும் திட்டம் போட்ட எங்களை ஏமாத்திட்டியடி. பெரியப்பா நான் உங்க பொண்ணு. அடச்சி சென்டிமெண்டா அந்த குடும்பத்தை அழிக்கணும்ன்றதுக்காகவே உன்னை கொம்பு சேவ் விட்டேன்டி. உன் டிராமால என்கிட்ட காட்டாத. ஏய் உன் குழந்தை மேல இருக்க பகையில குடும்பத்தை காட்டி கொடுக்கறியா நீ? செய் நீலோ பொம்பளையா? என்னாசி பிரபாகரன் என்கிட்ட தப்பான இடத்துக்கு முயற்சி செஞ்சா அதனால நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறேன்ட்டு இவ கையில ஒரு லெட்டர் எழுதி வாங்கிட்டு இவளை எரிச்சிடறா. என்னையா? அப்புறம் இவ புருஷனும் அவங்க அண்ணன் தம்பிகளோட அடிச்சுக்க சாகட்டும். நீ உயிரோட இருக்க கூடாது. ஏய் பைத்தியம், நீ ஏன்டி இங்க வந்த? போடி. அவங்க பைத்தியம் இல்ல, குணமாயிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. உங்களுக்கு தான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருக்கு. ஏ வேட்டி மாட்டிக்கிச்சுல, அப்புறம் எப்படி ஓட முடியும்? வாலேங்க அலேக் நிரஞ்சன். கல்பனா நீ அண்ணா இவனுக்கு போட்ட திட்டத்தெல்லாம் எனக்கு சொன்னதே அண்ணிதான். இவங்க சொல்லிதான் நான் இங்க வந்தேன். அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல அவங்கள அடிச்சு நொறுக்குங்க. போங்க. என்னங்க இது? ரத்தம் வருது. ஒண்ணும் இல்ல தேசனா, விட்டுடு. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. எங்க போறீங்க? நான் நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு வேண்டாம், நீ கேட்க வேண்டாம். நீங்க மனசு மாறணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நீங்க மனசு மாட்டீங்க, அதுவே போதும். இப்ப நீங்க போய் நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவரால் தாங்கிக்க முடியாது, உயிரே விட்டுருவாரு. தயவு செஞ்சு வேண்டாம். நீ டேய் Ah!
ஆ!